அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனில் ஒருத்தவங்களுக்கு பே வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு வந்து ஒருத்தவங்க ப்ரொமோஷனில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தன்னோட பேவை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு பே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏற்கனவே அவங்க ப்ரொமோஷன் ஆகாமல் இருந்த அந்த பதவியிலேயே இருக்கக்கூடிய அந்த ஊதியத்தையே வந்து வாங்கிட்டு அதன் பிறகு அவங்க இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் இன்க்ரிமெண்ட் மந்த் இல்லைனாக்க அவங்க உடனடியாகவே வந்து அவங்களுடைய பே வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் பில் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அக்டோபர் மாதமே இன்க்ரிமெண்ட்டு வாங்கிட்டார். ஆனால் இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நவம்பரில். ஸோ நவம்பரில் கிடைக்கிறதுனால இவர் வந்து பே ஃபிக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரொமோஷன் பே ஃபிக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நவம்பர்லேயே பண்ணிக்கிறார். இவர் நவம்பர் 12ஆம் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ 12ஆம் இவருக்கு ப்ரொமோஷனுக்கான பேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை இவருக்கு ஜனவரியில் இன்க்ரிமெண்ட் இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து பழைய சேலரியிலே வந்து ஜனவரியில் இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரொமோஷனுக்கான பே வந்து இவர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ ப்ரொமோஷன் ஃபிக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த எம்ப்ளாயி வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அதை பொறுத்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது போல் இப்போ நான் இந்த எம்ப்ளாய்க்கு சொல்கிறேன் இல்லையா, இது போல் உங்களுக்கு அதே மந்தில் வந்து பே ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் ரெகுலர் சேலரியை அதே மந்தில் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அது எப்படின்னு வந்து பார்ப்போம். இந்த ப்ராசஸ் வந்து சரியாக அமையணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறாரோ அந்த ஆஃபீஸில் அவருக்கு பேனல் என்ட்ரி போட்டிருக்கணும். அதன் பிறகு ப்ரொமோஷன் ஆர்டர் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறமா வந்து அவரை ரிலீவ் பண்ணியிருந்தா அவர் கரெக்டாக வந்து இப்போது ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டில் வந்து உட்காராரோ அதுக்கான ஸ்கேல் வந்து கரெக்டாக வந்து அவருக்கு செட் ஆகிடும். அதே போல் நம்ம ஆஃபீஸில் வந்து ஜாயினிங் என்ட்ரி போடும்போது நம்ம வந்து அவர் லெவலை வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஜாயினிங் என்ட்ரி போட்டுடுறோம். ஜாயினிங் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பேபிள் குரூப்பை கொடுத்து அவர் அப்டேட் பண்ணி பேபிள் குரூப்பில் உட்கார வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ராசஸில் தான் இருப்பார். நம்ம ரிசல்ட்டுக்கு வந்து கொண்டு போவோம்னா ப்ராசஸில் இருக்கும்போதே அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்சிஸ் பீரியட் என்ட்ரி போடணும். ட்ரான்சிஸ் பீரியட் என்ட்ரி போட்டுட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து பே வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்போது ட்ரான்சிட் பீரியட் என்ட்ரி போடுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிட் பீரியட் பே என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எம்ப்ளாயி ஐடியில் இது போல் எம்ப்ளாயி ஐடி கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோட நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது அவருக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த பிளேஸில் தான் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் 12ஆம் காலைல ரிலீவ் ஆகி 12ஆம் காலையிலே வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இவருக்கு டிரான்சிட் பீரியட் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நோ கொடுத்துட்டு கீழே 0 என்ற ஆப்ஷனை வந்து அப்படியே 0வை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்ரூவ் குரூப்பை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததும் நம்ம செய்ய வேண்டியது அப்ரூவல் குரூப்பில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அப்ரூவல் பண்ணணும். ஸோ இப்போ டிரான்சிட் பீரியட் என்ட்ரி வந்து நம்ம முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பே வந்து அப்டேஷன் பண்ண போகிறோம். பே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொமோஷன் பே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இனிஷியேட் ஐடியில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஜிடிஎன் பே சர்வீஸ் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் பே அப்டேஷனை பொறுத்த வரைக்கும் தனித்தனி ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற போல் கரெக்டான ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பே அப்டேஷன் பண்ணுறது தான் உங்களுக்கு சிறந்த வழி. இப்போது பே அப்டேட் பண்ண, ப்ரொமோஷன் பே அப்டேட் பண்ண இங்கே இருக்கக்கூடிய அப்டேட் சேலரி என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் கொடுத்ததும் நமக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கேல் வந்து கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே இருந்த என்ன பே வாங்கிட்டு இருந்தாரோ அந்த பே வந்து இந்த பிளேஸில் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது பே கமிஷன் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இவர் 7th பேங்கிறதுனால 7th பே வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட்டு கேட்குது. இவர் 12ஆம் தான் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ 12ஆம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நவம்பர் மந்தில் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வந்து நான் இப்போது செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இப்போ அவரோட லெவலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பே வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ அவருக்கான பே அந்த லெவலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷனுக்கான பே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ரீசன் ஆஃப் சேஞ்சுன்னு கேட்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நம்ம ப்ரொமோஷன் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொமோஷன் என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் டேட்டு கேட்கும்.
அதை மட்டும் நீங்கள் சரியாக கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து மந்த்லி வந்து இன்க்ரிமெண்ட் போடும்போது ஒன்லி ரிப்போர்ட் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் தான் கொடுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில எம்ப்ளாய்க்கு வந்து இன்க்ரிமெண்ட் டேட் வந்து அதாவது அந்த லிஸ்ட்லேயே வந்து அவங்க பேரே காட்டாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போல் இந்த நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டை இந்த அப்டேட் சேலரியில் நம்ம தப்பாக கொடுத்ததுனால தான். இது வந்து நம்ம எப்போதும் சரியாக கொடுக்கணும். இப்போ அவங்க எப்போ இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கப்புறம் அவங்க எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் இன்க்ரிமெண்ட் வாங்கணும் அந்த மாதத்தை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக ரிவ்யூ கொடுத்து அப்ரூவ் குரூப்பை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ரிவ்யூ அண்ட் சப்மிட் கொடுத்தாவே நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது அப்ரூவல் ஐடியில் லாகின் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதுக்கு வந்து நம்ம அப்ரூவல் கொடுத்துடணும். அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இனிஷியேட்டர் ஐடியிலே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ப்ராசஸில் எம்டிஆர் வச்சு சர்ச் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ண பே வந்து அப்டேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது இவருக்கு வந்து பே வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டு இதன் பிறகு செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ராசஸ்லேயே எம்டிஆர் வச்சு சர்ச் பண்ணதும் அந்த எம்ப்ளாயி நேம்லாம் வந்து நமக்கு ஷோ ஆகும். இப்போது அவரோட டிக் பாக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய ஷெட்யூல் ரெகுலர் என்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறோம். ஷெட்யூல் ரெகுலர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரிசல்ட்டில் போய்ட்டு நம்ம செக் பண்ணணும். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷோ ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். அதே வந்து நீங்கள் சர்வர் ஃப்ரீயாக இருக்கும்போது நைட் டயத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு வந்து உங்களுக்கு சரியாகிடும். நான் வந்து இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் இது ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலை. ஸோ நீங்களும் வந்து நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பே பார்த்திங்கன்னா அவர் ஆல்ரெடி வாங்கின பே அதுக்கு வந்து 11 நாளைக்கு உள்ள அமௌண்ட் இது. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த டியூட்டி பே வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண பே அதுக்கு வந்து 19 நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வருது. இதே போல் வந்து நான் வந்து டிஏவும் வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். பழைய டியூட்டி பேக்குள்ள 53% டிஏ, இது புது டியூட்டி பேக்குள்ள 53% டிஏ. இதே போல் ஹச்ஆர்ஏவுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், எம்ஏவுக்கும் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அது ரெண்டும் சேமாக தான் வரும். ஹச்ஆர்ஏ பிளேஸ் வந்து அதுக்கு சேமாக இருக்கணும், மற்றபடி எம்ஏ வந்து சேமாக தான் வரும். இப்போது இதே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அவருக்கு வந்து அமௌண்ட் வந்து டேலி ஆகி வந்திருக்கு. அதே போல் சிபிஎஸ் டிடக்ஷனும் சரியாக வந்து டிடக்ஷன் ஆகிருக்கு. இதே ப்ராசஸை நீங்கள் பண்ணிங்கன்னா அவருக்கு ரெகுலர் சேலரி அதே மாதத்துலேயே வந்து உங்களால் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போது இவருக்கு வந்து பில்லு வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ அவரோட பே ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பே ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அவுட்புட் வந்து சரியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப்பை காமிக்கிறேன் பாருங்கள். என்ஃபேஸ்மெண்ட் ஸ்லிப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு ஆஃபீஸில் வந்து வேறு ஹெட்டில் 109 ஏஏல வந்து அவர் வந்து அங்கே பணிபுரிஞ்சிருக்காரு. அந்த ஹெட்டில் 11 நாளைக்கு சரியாக வந்து அமௌண்ட்டை பிடிச்சிருக்கு. மீதம் கீழே பார்த்தீங்கன்னா ஏஏ ஹெட்டில் இப்போ ஒர்க் பண்ணுறாரு, அந்த அமௌண்ட்டும் வந்து சரியாக இருக்குது. ஏஏ ஹெட்டில் அதிக அமௌண்ட் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பில் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, ஏஏ ஹெட்டில் ஆல்ரெடி இருந்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து காமிக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 109 சரியாக வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இப்போது இதே போல் வந்து ஒரு பில்லை வந்து நீங்கள் சரியாக வந்து போடணும்னா இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மந்த்தில் வந்து ரெகுலர் சேலரியிலே வந்து இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்ய முடியும். ஓகே, இப்போ இவருக்கு வந்து எப்படி பே ஃபிக்ஸ் பண்ணணும்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இவர் வந்து லெவல் 2ல் வந்து இருக்கிறாரு. லெவல் 2ல் இவர் வாங்கின பே பார்த்தீங்கன்னா 24,100, அதாவது இவருடைய இன்டெக்ஸ் வந்து 15. இவருக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன்னால் நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கும்போது இப்போ இன்டெக்ஸ் 16க்கு வருவார், 24,800க்கு வருவார். இப்போது இவர் வந்து ப்ரொமோஷன் ஆனதுனால இவர் போகக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா லெவல் வந்து 8. இப்போது லெவல் 8ல் இவர் இன்டெக்ஸ் 16ல் என்ன பே இருக்குது, 24,800 இருக்கு இல்லையா, இந்த 24,800க்கு நிகரான அமௌண்ட்டு என்ன இருக்குன்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து 24,700 தான் இருக்குது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பே விட கம்மியாக இருக்குது, 24,800 விட கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய பே 25,400, அதில் வந்து நம்ம வந்து பே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது போல் தான் நம்ம ப்ரொமோஷனுக்கான பே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலே நம்மளோட ஸ்பேரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.